அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி ரெண்டு கூலி. டைரக்ஷன் யார் தெரியுமில? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், அவங்க உண்மையில துப்புரவு பணியாளர்களா? இவர் காலையில சோறு போடுவாராம், எங்களை சோத்துக்கு சத்தபய மக்களாவே. தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், அவங்க உண்மையில துப்புரவு பணியாளர்களா? துப்புரவு பணியாளர்களா? தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன், முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை, அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்லை, திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்லை. அவங்க 11 மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில, மீதி இருக்கிறது கொடுத்தாங்க. ராக்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலபதி கோயில்ல வேண்டுதலா தங்கச்சி? ஒன்றும் இல்லை. அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம், அவர் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா, அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா? அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்குற நடுவுல ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஒரு முகவர் இருக்கு. நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கு என்ன வேலை? அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு? அதுக்கு தேர்தல் எதுக்கு? ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு எதுக்கு? அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? எதுக்கு? அந்த காசு தெண்ட செலவு தானே. இதுக்கு செலவழிக்கிற காசை என் மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். 30,000 பேர் வச்சுக்கிறோமா, ஒரு மாசம் 20,000 30,000 சம்பளம் கொடுத்துக்கிறோம், 70 கோடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மாசத்துக்கு நீ 270 கோடி ஒதுக்குறேன். காலைச்சோறு போடுறேன், மருத்துவ காப்பீடு 2 லட்சம் போடுறேன், செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறேன். இது யாருக்கு அசல் கொடுப்ப? நான் வேலை செய்யறது முதலாளிக்கு, இவர் காலையில சோறு போடுவாராம், எங்களை சோத்துக்கு சத்தபய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க. இப்ப இந்த அறிவிப்பு இருக்குல்ல, எப்ப செயல்பட தொடங்கும்? இந்த காலை சோறு, இந்த செத்தா 10 லட்சம், யாராவது செத்து பார்க்கணும் 10 லட்சம் கொடுக்குறானா இல்லையான்னு, அப்படித்தானே? அப்படித்தானே நீங்க எடுத்துக்கிறதே. இப்போ இப்படி பார்ப்போம். முதல்ல கொடுத்த தேர்தல், நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னது, அந்த வாக்குறுதியை 4.5 ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது. அப்ப 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி எப்ப நிறைவேற்றுவீங்க? எப்படி எப்படி இருக்கு பாருங்க. 1 கிலோ குப்பைக்கு 12 ரூபா போடுது. 1 கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபா. குப்பையை கூட அள்ள முடியாது. அப்போ குப்பை அள்ள முடியாது, தோத்து போயிருது. அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது. கல்வியை கொடுக்க முடியாது, நான் செய்ய முடியாது, தனியார் தான். மருத்துவத்தை கொடுக்க முடியாது, அதை நான் செய்ய முடியாது, தனியார் தான் நல்லா செய்வான். போக்குவரத்தை நான் நடத்த முடியாது, அதை தனியார் தான் நல்லா செய்வான். மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது, அது தனியார் தான் நல்லா செய்வேன். நீ என்ன புடுங்குறங்க? உனக்கு என்ன வேலைன்னு கேட்கு. அப்ப நீ கையால் ஆகாதவன், நீ தோற்று போனவன், தகுதியற்றவன். 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு, இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூட்டு அந்த புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யார் தெரியுமில? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் பிளாப் ஆயிடுச்சு. எப்படி? அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி ரெண்டு கூலியும் போச்சு. இது எப்படி தங்கச்சி? இதெல்லாம் ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன பயன் இருக்கு? ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிறவள, அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான்டா பொறுப்புங்கிற. என் மக்கள் செய்த பிழை அதை அனுபவிக்கிறோம், என்ன பண்ண முடியும்?